அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கேப் அப் ஓப்பனிங் எதுக்கு நடந்தது அப்படின்னா, ஸோ நாளைக்கு நமக்கு யுஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை, அதான் ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஸோ அதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல போயிட்டு இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிஃப்டி நேற்றே நமக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ்ல இருந்தது. ஓகேங்களா. ஸோ நேற்று நமக்கு ஹாலிடே, அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்தது. அதனால நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்திருக்கு. சரி, கேப் அப் ஓப்பனிங் நடந்தது, அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூமெண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது இன்னைக்கு ஃபுல்லா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான் கொடுத்துருந்தது. ஸோ நிஃப்டி 50லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனது. அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் நடந்து கூட அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுவுமே ஒரு அகைன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்கும், நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு, அந்த டைம்ல இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ பேச்சுவார்த்தைங்கிறதே நமக்கு பாசிட்டிவ் மாதிரி தான். அதாவது நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஸோ பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். இது ஓகேவா இல்லையா அப்படின்னு. எப்படியும் கொண்டு போயிடுவாங்க. ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை, மூணாவது கட்டம், நாலாவது கட்டம், அஞ்சாவது கட்டம்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இப்போதைக்கு யுஎஸ் ஈரானோட சண்டை கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. பட் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பேச்சுவார்த்தை. ஓகே, இப்போ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எம்எஸ்சிஐ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாசிட்டிவ் தான், பெரிய அளவில் இறங்கலை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 நாளாவுமே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் குளோபல் இண்டெக்ஸ் பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் இறங்கியிருக்கு. அது ஒன்றும் பெரிய ஒரு ஃபால் எல்லாம் கிடையாது. இது 0.04%, அது ரொம்ப பெரிய ஃபால் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஒரு நார்மலா இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். நேற்றெல்லாம் நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹைக்கு பக்கத்துல ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் இறங்கியிருக்கு. இது எப்போ வேணா ரெக்கவர் பண்ணிட்டு மேலே வரதுக்கு சான்சஸ். ஹையா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ ஈவினிங் டைம்ல கூட ஒரு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்ல போறப்ப கண்டிப்பா குளோபல் இண்டெக்ஸ் கண்டிப்பா ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் மேல வந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு நாளைக்குமே ஒரு அகைன் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹீட் மேப் பார்க்கலாம். ஸ்டாக் ஹீட் மேப் பெரிய அளவுல ரெட் எல்லாம் கிடையாதுங்க. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் பாசிட்டிவ்ல இருக்கு. ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஐடி செக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. விப்ரோவோட Q4 ரிசல்ட்ஸ் நாளைக்கு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஐடி செக்டர் இன்னைக்கே கொஞ்சம் தூக்கி இருக்கிறாங்க. ஏன்னா Q4 ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே சில ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் கொண்டு போயிட்டு Q4 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் கேப் அப் கேப் டவுன்ல ஃபார்ம் ஓப்பன் ஆகிறப்ப Q4 ரிசல்ட்ஸ் நமக்கு பாசிட்டிவ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு பை பண்ணிடக்கூடாது. அந்த கேப் ஃபில்லிங் பண்ற இடத்துல தான் ஸோ நம்ம பையோ செல்ல அட்டன் பண்ணுவோம். எஃப்என்டோ ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கால் ஆப்ஷனை பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 200 ரூபாயிலிருந்து 220க்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நேற்று ஹை இன்னைக்கு ஹை ஒரு 200, நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப 220ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா பொறுமையா இருங்க, மறுபடியும் 200க்கே வரும். ஓகேங்களா. அந்த கேப் ஃபில் பண்றது கண்டிப்பா வரும். ஸோ அந்த கேப் ஃபில்லிங்ல ஏரியாவில் நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணாதான் ஸோ ஓரளவு நம்மளால தப்பிக்க முடியும். காலையில போனவொடனே எல்லாம் நம்ம போயிட்டு ஒரு 9:16க்கே பை பட்டனை அழுத்தி இப்போ ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப நமக்கே பயம் வந்துடும், பெரிய அளவில் லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையா நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. Q4 ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒன்றும் முன்னாடியே டிசைட் பண்ணி எடுத்துடணும். இல்லை அடுத்த நாளைக்கு போய் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், பை சைடா இருந்தாலும் சரி, செல் சைடா இருந்தாலும் சரி. ஓகேங்களா. இப்போ நமக்கு எல்லாமே கொஞ்சம் கிரீன்ல இருக்குங்க. பெரிய அளவுலாம் எதுவுமே இறங்கல. இப்போ சீஸ்ஃபயர் நியூஸ்னால நம்ம இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரெண்டு பக்கமே ஈக்குவலா இருக்கு. அதை நான் சொன்னல, கேஷ் ஃப்ளோ பெரிய அளவுல இன்னைக்கு கிடையாது. ஓகேங்களா. அதனால ரெண்டு பக்கமே நமக்கு ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்சில மொத்தம் 3320 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2842, டிக்ளைன்ஸ் 402, அன்சேஞ்ச் 76, 52 வீக் ஹைல 104 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 வீக்காவே பார்த்துட்டு இருக்கோம். 52 வீக் ஹைல நல்ல ஸ்டாக்ஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. எஃப்ஐடிஎஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பையிங்ல இருந்தாங்க. நமக்கு மண்டே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செல்லிங்ல இருந்திருக்காங்க. மேபி இன்னைக்கு எஃப்ஐடிஏ ரெண்டுமே பையிங்ல இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் அனௌன்ஸ் இது வரும், ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும்.
மேபி ரெண்டு பேருமே கொஞ்சம் பையிங்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் வருது அப்படின்னு. அப்பர் சர்க்கியூட்ல 173, லோயர் சர்க்கியூட்ல 25. ஸோ ஓவராலா நமக்கு MSCI குளோபல் இண்டெக்ஸும் சரி, ஸ்டாக் ஹீட் மேப்பும் சரி, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸும் சரி, NSEல ஓவராலா 52 வீக் ஹை ஸ்டாக்ஸும் 104ல இருக்கனால அடுத்தடுத்த சப்போர்ட் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ நாம வந்து அந்த டெக்னிக்கல்ஸ்ல பாக்குறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்டார்ல ஏதாச்சும் ஒன்று அடி வாங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லா செக்டாருமே புஷ் பண்ணியிருக்காங்க, மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஐடி செக்டார்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3% பக்கம் மேலே வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி ஐடி செக்டாரை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ADR வேல்யூஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கனால ஐடி செக்டர் தொடர்ந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 1 வீக் 10 டேஸாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர் நல்லா ரெக்கவரி எடுத்துட்டு நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபின் செக்டர் எல்லாமே வந்து நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல ஐசிஐசி பேங்க் மட்டும் ப்ராஃபிட் புக். நான் தான் சொன்னல, நமக்கு வந்து திங்கக்கிழமை, அதாவது நேற்று இன்னைக்கு ஐசிஐசி பேங்கோட புடென்ஷியல் லைஃப், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 இதுக்கு வந்து Q4 ரிசல்ட்டு. ஸோ நமக்கு வந்து திங்கக்கிழமை 30 பாயிண்ட் தூக்கி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா? ஒன்றும் டிசிஷன் முன்னாடியே எடுத்துடணும். இல்லை அப்படின்னா நம்ம அன்னைக்கு தான் எடுக்கிறோம், ரிசல்ட் வர அன்னைக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிட்டு நாம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டிகோ, எட்டர்னல், மேக்ஸ்வெல், பவர் கிரிட், TMPV இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, பாரத் ஏர்டெல், ஐசிஐசி பேங்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். இப்போ TCS எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 83 பாயிண்ட். ரிசல்ட் வந்த அன்னைக்கு முன்னாடி நாள் நல்லா குரோத் கொடுத்தாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பெரிய ப்ராஃபிட் புக்கிங். மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா 3.37% வந்து குரோத். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும் Q4 ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸ். இதை நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விப்ரோக்கு போயிடலாம் நாளைக்கு. இப்ப விப்ரோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கே 3.34% பக்கம் மேல கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கு காலையில போனோன்னே ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து குரோத் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப் அண்ட் டவுன்ல வந்து நடக்கும் Q4 ரிசல்ட் ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாங்க. இப்போ நிஃப்டி பார்த்தா அப்படின்னா நான் சொன்னல, இப்போ இந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருந்தது. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை சைட் மேலே வந்திருக்க வேண்டியது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டு கீழே வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால ஒரு சின்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 24,146. அதாவது இன்னைக்கான லோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனா கூட இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா, அதாவது நமக்கு மண்டேக்கும் இன்னைக்கும் ஒரு கேப் ஃபில்லிங் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த கேப் ஃபில்லிங் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ அடுத்தடுத்த நமக்கு சப்போர்ட் இருக்கு. அதாவது 24,146, 24,074ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுக்காதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம். நல்லா நமக்கு வந்து ஒரு கிரீன்ல போயிட்டு இருக்கிறப்ப நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியாவே இருந்தாலும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கீழே இறங்குறப்ப சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அகைன் வந்து ஒரு செல் சைடு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது நமக்கு இறங்கினா கூட இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் படி செல் சைடு பிரேக் அவுட் தான். ஸோ லோவா பிரேக் அவுட் பண்ணா 55,975 வரைக்கும் செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை. பட் 55,975ங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ கேப் ஃபில்லிங் சப்போர்ட் வந்து நமக்கு எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 55,975. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியில் பெரிய மூவ்மெண்ட் கிடையாது, பிரேக் அவுட்டும் பெருசா வந்து நடக்கல. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 26,245, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 26,605. ஸோ இன்னைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணா நமக்கு 26,245 வரைக்கும் வந்துட்டு ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங். அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்திருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணா 13,749 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான் 13,418. ஸோ ஓவராலா எப்படிங்க இருக்கு சென்செக்ஸா இருக்கட்டும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நாளைக்கு சப்போஸ் செல்லிங் நடந்தது, ஒரு எக்ஸ்பைரி சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்காக செல்லிங் நடந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் கேப் ஃபில்லிங் சப்போர்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த மண்டேக்கான ஹை. ஸோ மண்டேக்கான ஹை இங்க இருக்கு, பட் இதுக்கு முன்னாடி லோ. ஓகேங்களா? ஸோ இந்த லோக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் நடந்திருக்கு. ஸோ ஃபில்லிங் எடுக்கணும் அப்படின்னா 77,632. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் சார்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகா தெரியும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கு முன்னாடி கேண்டல்ஸ் இங்கே தான் இருக்கு, மறுபடியும் இதை டச் பண்ணிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மண்டேன்னு சொல்லிட்டேன், மண்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஏப்ரலோட ஹை தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். யூஎஸ்டி ஐஎன்ஆர் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் வீக்கும் ஆகலை, ஸ்ட்ராங்கும் ஆகலை. ஓரளவு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.24% மட்டும் நமக்கு கொஞ்சம் வீக் ஆன மாதிரி இருக்கு. பட் பெரிய அளவில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 94 மறுபடியும் 94 வரணும். ஸோ 94 வந்தால் மட்டும்தான் ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்தியா விக்ஸும் கொஞ்சம் அதாவது பயம் இல்லாத மாதிரி இருக்கு. 18.66 ஒரு பெரிய ஃபியர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது, கிரீடிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். கிரீடிங் மார்க்கெட்னா கொஞ்சம் சேஃபான மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனில் இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது கேப் ஃபில்லிங் ஏரியா. ஓகே, இப்போ ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டை பற்றி பேசணும் அப்படின்னா 30,073ல பேசணும். கிட்டத்தட்ட 31,992 ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஐடி செக்டர் ஐடி செக்டர் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து ரெக்கவரி தொடர்ந்து நமக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 36,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நடுவில் இவங்க அந்த போர் சீஸ்ஃபயரு உட்காந்து பேசுறது இதெல்லாம் போயிட்டு மிச்ச மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பொறுமையாக கொஞ்சம் மேலே 37,000 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஐடி செக்டர் பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஏன்னா நமக்கு இந்த நியூஸஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே ரெக்கவரி ஆகிடும். பட் நியூஸஸ்னால தான் அங்கங்கே ஒரு கேப் டவுனு கேப் அப் ஓப்பனிங், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தடுமாறியாச்சு மேலே வந்துடும் நினைக்கிறேன் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்செக்ஸுக்கு போயிடலாம். இப்போ எம்செக்ஸ் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா காலையிலே பார்த்தோம். அதாவது ஏபிஐ வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தது. எந்த மாதிரி வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தது அப்படின்னா யூஎஸ் இன்வென்ட்ரி டேட்டா 6.9 மில்லியன் பேரல்ஸ் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் இருந்தும் கூட க்ரூட் ஆயில் யூஎஸ்ல இருக்கிற இன்வென்ட்ரிஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக இருக்கனாலே அது சப்ளை தான். ஓகேங்களா? ஆல்ரெடி க்ரூட் ஆயில் வந்து திறந்து விட்ட மாதிரி கீழே ஃபால் ஆகிட்டே தான் இருக்கு. எங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 9,838லேருந்து 8,400 1,500 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. லோவா பிரேக் அவுட் பண்ணாதான் இனிமேல் செல் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? என்னங்க சப்ளைங்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்க டபுள் பாட்டம் சப்போர்ட்? என்ன நான் டெக்னிக்கல் வைஸா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கும். ஒரு பேட்டர்ன் டிரா பண்றோம் அப்படின்னா பேட்டர்ன் டிரா பண்றதுக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷனுக்கு பையிங் கன்ஃபர்மேஷனுக்கு தான். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பிளஸ் பேட்டர்ன் ரெண்டுமே கனெக்ட் பண்றப்பதான் ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா ஆச்சரியமா இருக்குங்கிறத விட நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் அதுக்கு தான் நம்ம டிரா பண்றோம். ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணா 8,161 வரைக்கும் பாசிபிள். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இப்போதைக்கு சப்போர்ட் ஜோன்ல நிற்குது. இதோட டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 8,863. இப்போதைக்கு ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. எதனால அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்னால க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஜோன் காலையில் மேலே ஓப்பன் ஆனால் கிட்டத்தட்ட 249 வரைக்கும் பாசிபிள். இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தேன். 255 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேச்சுரல் கேஸுமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைட் இப்போதைக்கு ஒரு அன்பிரடிக்டபிள் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 240.4 லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு போவதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னங்க நடக்கும்? இப்போ 243.8ல இருக்குது அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பையிங் கண்டிஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை போனால் 244 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா ஒரு 255 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி 240.4 பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் சைடு தான். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு தாங்க, கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கு. பட் பை சைடு தான். 154,941 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது கிடையாது, எப்படியும் பிரேக் அவுட் நடந்துடும் கோல்டில். அதே மாதிரி சில்வர் அதே மாதிரி தான். சில்வருக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,46,692. ஸோ இந்த இடம் வந்தால் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன், இல்லைனா ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ்.
நாளைக்கு எக்ஸ்பைரி பார்க்கலாம். நமக்கு க்ளோசிங் எங்கே ஆயிருக்கு அப்படின்னா 24,231 க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. அப்பவும் கூட இந்த பேட்டர்ன் பாருங்க, கரெக்டாக வந்து பிரேக் அவுட் நடக்கலை. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து க்ளோசிங் வந்து வைக்கல. எக்ஸாக்டாக இந்த பேட்டர்னை டச் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து நிற்குது. ஓகேங்களா, பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஈவினிங் வர நிஃப்டி மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் MSCI பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. 2 பாயிண்ட் இருந்தது, இப்போ -0.78 இருக்கு. இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.30 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி தான் ஆயிட்டு இருக்கு. காலையிலேருந்தே இப்படி தான் இருக்கு. வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பெரிய அளவில் எதுவுமே வந்து ஃபால் ஆகலை. ஓவராலாக நமக்கு வந்து ரெக்கவரி தான் இருக்கு. ஒரு 10-15 பாயிண்ட் வச்சு இறங்கினா தான் நம்ம செல்லிங் சைடு வந்து யோசிக்க முடியும். ஓகேங்களா, இப்போதைக்கு ஒரு பையிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.